கூகுள் ஜெமினி ப்ரோவை ஃப்ரீயாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மொபைலில் மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதும் மேலே பார்த்தீங்கன்னா கிளைம் நவ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரீடைரக்டிங் டு கூகுள்னு லோட் ஆகும், ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஆல்ரெடி அந்த இமெயில் ஐடி என் மொபைலில் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வருது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் தான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ அங்கே எஸ் இட்ஸ் மீன் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் வந்த நம்பர் இங்கே ஷோ ஆகும், ஸோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும், வேணும்னா கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ண சொல்கிறாங்க, ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பிளான் சொல்லிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நீங்கள் கூகுள் ஏஐ ப்ரோ வெர்ஷனில் மெம்பராக ஆட் ஆகிட்டீங்கன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு கீழே கோ டு ஜெமினி சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நீங்கள் மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா இமெயிலும் காமிக்கும். நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணமோ சேம் இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா கூகுள் ஜெமினி ப்ரோ வெர்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் ஆக்டிவேட் ஆகி இருக்கிறத காமிக்கும். ஆக்டிவேட் ஆனதும் உங்களுக்கு வெல்கம் மெயில் வரும், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்ஸ் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஜெமினி இன் ப்ரோ அந்த பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் ஜெமினி போகும். அங்கே ப்ரொஃபைலை சுற்றி கலர்ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஆட் ஆகியிருக்கும், அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் ஆக்டிவேட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஜெமினி ப்ரோ வெர்ஷன் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணதும் மேலேயே கிளைம்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜெமினி ப்ரோ கண்டிப்பாக கிடைக்கும். கிளைம் நவ் ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் மினிமம் 349 ரூபா, அப்படி இல்லைனா அதுக்கும் மேலே ரீசார்ஜ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெமினி ப்ரோ வெர்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். பட் எனக்கு 299 ரூபா ரீசார்ஜ் பிளான்லேயே ஜெமினி ப்ரோ கிடைக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ரீசார்ஜ் பிளானை கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் ரீசார்ஜ் பண்ணி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரீசார்ஜ் முடிஞ்சு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஜெமினி ப்ரோ வந்து கண்டிப்பாக கட் ஆகிடும். ஆல்வேஸ் உங்கள் ரீசார்ஜ் பிளான் வந்து எப்பவும் ஆக்டிவேட்டாக இருக்கணும். ஸோ பிளான் முடியறதுக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு காமனாக எல்லாருக்கும் வர பயம் என்னென்னா 18 மந்த் அப்புறம் ஆட்டோவாக உங்கள் அமௌண்ட் வந்து பிடிச்சிப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஜியோவில் நோ ஆட்டோ பேமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு அமௌண்ட் போய்ட்டுன்னு பயம் இருந்தால் இப்போவே லாஸ்ட் மந்த்துக்கு ரிமைண்டர் பண்ணி வச்சுக்கோங்க, அலர்ட் வர மாதிரி. ஸோ அப்போ பிளான் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.